மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜையில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அழைப்பு விடுத்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி அக்கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜையில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அழைப்பு விடுத்தார். முன்னதாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அழைப்பு விடுத்த எல்.கே. சுதீஷ் கூட்டணி குறித்து பிரேமலதா தான் முடிவெடுப்பார் என தெரிவித்தார். இன்னைக்கு நாங்கள் தலைவருடைய குரு பூஜைக்கு அழைப்பு கொடுத்தோம். வேறு இதை பற்றி பேசிக்கலாம். நேற்று முன்தினம் பியூ கோயில் வந்தப்போ கூட தேமுதிகவிற்கு அந்த கூட்டணியில் சில தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற தகவல்லாம் வெளிவந்திருந்தது. இல்லை, இதை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நடந்த பத்திரிகை சந்திப்பில் தெளிவாக கூறியுள்ளார். அதை பற்றி மீண்டும் நம்ம பேச வேண்டாம் இந்த நேரத்தில். 10 பேர் கொண்ட அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகியவற்றை கட்சிகள் துவக்கி உள்ளன. அந்த வகையில் திமுகவை தொடர்ந்து தற்போது அதிமுகவும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அறிவித்துள்ளது. அதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, ஓ.எஸ். மணியன், உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இக்குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியலை வெளியிட்டது அதிமுகவா அல்லது பாஜகவா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே தற்போது உள்ளதாக கூறினார். தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல் வெளியானதாக பரவிய செய்திக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். அந்த உத்தேச பட்டியலை வெளியிட்டது யார்? அதை தான் நான் கேட்கிறேன். எனக்கு வேற எந்த ஆன்சரும் வேண்டாம். ஒரு உத்தேச பட்டியல் வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்க. யார் வெளியிட்டா? அதிமுகவா இல்ல பிஜேபியா? யார் வெளியிட்டது? அது தெரியணும்ல. இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியாக சொல்றேன். இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி. அந்த 2 தலைவர்களுடைய அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் அவ்வளவுதான் நீங்க நடந்திருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி நடக்கும் மாநாட்டில் தான் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை அறிவிப்போம் என்றார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள் இரட்டை பதிவுகள் இடம்பெற்றுள்ளதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் பேரூராட்சி வார்டு எண் 13 வசித்து வந்த கிருஷ்ணசாமி என்பவரின் மனைவி பத்மாவதி 9 மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். அதேபோல் வீட்டு எண் 56 வசித்து வந்த பிச்சைமணி என்பவரும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு காலமானார். ஆனால் இந்த 2 பேரின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 2 இரட்டை பதிவு என்பது ஒரு நபருக்கு வந்திருக்கிறது. 2 வாக்காளர்களுக்கு, இறந்தவர்களுக்கு வாக்குகள் வந்திருக்கிறது. இதை எவ்வாறு தேர்தல் ஆணையம் கணக்கிட்டது, எப்படி அதை வாக்கு இருக்கிறது என்று பதிவிட்டது என்று எனக்கு தெரியவில்லை. இதேபோன்று வீட்டு எண் 2 வசித்து வந்த ஷர்மிளா என்பவரின் பெயர் பாகம் எண் 50 மற்றும் 51 என 2 முறை இடம்பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியில் 75 வயது மூதாட்டியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெண்ணாந்தூர் பேரூராட்சி 3வது வார்டில் வசிப்பவர் ரங்கன் என்பவரது மனைவி பொட்டியம்மாள். இவர்களது மகன் மற்றும் மகளுக்கு திருமணமாகி அதே பகுதியில் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இதனிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது உரிய படிவத்தை பூர்த்தி செய்து பொட்டியம்மாள் வழங்கியுள்ளார். அதற்கான நகல் படிவத்திலும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் கையொப்பமிட்டு வழங்கியுள்ளார். ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியலில் பொட்டியம்மாளின் பெயர் நிரந்தர முகவரியில் இருந்து வேறு இடத்திற்கு மாறிவிட்டதாக காரணம் கூறி நீக்கப்பட்டுள்ளது. பேர் இல்லாத இருக்காது. நாங்கள் எல்லா இதுலயும் தவறாத நான் இந்த இவ்வளவு வயசுக்கு போட்டுக்கிட்டு வரேன். இன்னும் தவறவே இல்லை. எங்க போனாலும் ஓடி போட வந்துடுவேன். போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இல்லைன்னு சொல்ல நாங்கள் எப்படி தேவனம் பண்றோம் இல்லை, நான் எப்படி பழைக்கிறோம் இல்லை, எனக்கு ஆசோறு போடுவாங்க. தான் நீண்ட காலமாக ஒரே முகவரியில் வசித்து வருவதாகவும் தற்போது கணவர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று தனது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கவலையுடன் தெரிவித்தார்.
சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சர்தார் பட்டேல் சாலையை 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிக்கு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கோரியுள்ளது. ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் உள்ள சர்தார் பட்டேல் சாலையில் காலை தொடங்கி நள்ளிரவை கடந்தும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காண்பதற்காக காந்தி மண்டபம் முதல் ஜிஎஸ்டி சாலை வரையிலான தற்போதைய 4 வழி தடத்தை 6 வழி தடமாக விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2.5 கிலோமீட்டர் தூரம் வரையிலான சாலை சுமார் 30 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்கான பணிகளை மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கோரியுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற ராசிபுரம் பட்டதாரி இளம்பெண் SBI வங்கி பணியாளராக தேர்ச்சி பெற்றதை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாமே ஜெயித்தது போல் இருக்கிறது என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அத்தனூர் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளரான ஜெகநாதனின் மகள் கமலி நாமக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் கணித பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக நான் முதல்வன் திட்டத்தில் வங்கித் தேர்வுகளுக்காக பயிற்சி பெற்று வந்த 22 வயதே ஆன கமலி SBI வங்கித் தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றுள்ளார். வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே தறி தான் ஓட்டுறாங்க. நெசவு தொழில் தான் ஓட்டி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அண்ணாவும் நானும் சேர்ந்து தான் படித்தோம். ஏன்னா கஷ்டப்படுறது எல்லாத்தையும் உணர்ந்து படிக்கணும்னு நினச்சி படித்தோம். அண்ணா போன தடவை நான் முதல்வன்லேருந்து படித்தாங்க. இந்த தடவை நான் முதல்வன் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் முதல்வன் ரிசல்ட் விட்டாங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும் தான் அங்கே போக முடிஞ்சது. ஸோ அவங்க நல்லா பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே பண்ணுறாங்க. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாமே ஜெயித்தது போல் இருக்கிறது என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நவலடியூரில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கு தீர்ப்பு வந்த ஆத்திரத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழைகள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. வெள்ளூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட நவலடியூரைச் சேர்ந்த ஆறுமுகராஜா என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையம் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். சாதி ரீதியிலான இந்த கொலை வழக்கில் 3 பேருக்கு தலா 3 ஆயுள் தண்டனையும், 2 இரட்டை ஆயுள் தண்டனையும், மற்றொருவருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சிவில் உரிமை பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்த நிலையில் கொலை செய்யப்பட்ட ஆறுமுகராஜாவின் தோட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. கொலை வழக்கில் தீர்ப்பு வந்த ஆத்திரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்பதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விஜய் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி தாவேக நிர்வாகி அஜிதா அக்னல் தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை பனையூரில் விஜயின் காரை முற்றுகையிட்டு அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து கட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து அஜிதா தர்ணாவிலும் ஈடுபட்டார். 3 நாட்களாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த அஜிதா உணவருந்தாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் இருந்த அஜிதா 15 தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை உடனடியாக அருகேயுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாற்றப்பட்ட அஜிதா அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சத்தியமங்கலம் வனச்சரகத்தில் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள அருள்வாடி கிராமத்தில் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் ஊர் மக்கள் பீதியடைந்துள்ளனர். அவ்வப்போது அடர் வனத்தில் இருந்து வெளியேறி வனவிலங்குகள் கிராமங்களில் புகுவதால் பல்வேறு சிரமங்களை கிராம மக்கள் எதிர்கொள்கின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை கூட்டம் அருள்வாடி கிராமத்தில் சுற்றித் திரிவதால் ஊர் மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். விளைநிலங்களை சேதப்படுத்தும் யானைகள் மனித உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முன் வனத்திற்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முற்றிலுமாக ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி வைத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக அவருக்கு 3 சக்கர வாகனம் வழங்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் அலைபேசி மூலமாக உத்தரவிட்டார். ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தேவாலயங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட சென்ற அமைச்சரிடம் அரசடிப்பட்டி தேவாலயத்தில் ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான மரியம் மைக்கேல் என்பவர் தனக்கு அரசு சார்பில் 3 சக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதையடுத்து உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்ட அமைச்சர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் வழங்க உத்தரவிட்டார்.
மாற்றுத்திறனாளியின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய அமைச்சரின் செயல் அங்குள்ளவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. கோழி உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து கூலி உயர்வு பெற்றுத் தருமாறு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ள கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அது நிறைவேறாமல் போனால் வரும் 1ஆம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்துக்கு திட்டமிட்டுள்ள பண்ணை விவசாயிகள் அதற்கான ஒருங்கிணைந்த குழு அமைப்பது தொடர்பாக பல்லிடத்தில் ஆலோசனை நடத்தினர். அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் முதல் கட்டமாக கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தனர். எங்காவது விலை ஏறின விலையை குறைச்ச முதலாளிகளை பார்த்திருக்கீங்களா? ஏறின விலையை ஏற்றின விலையை குறைச்ச முதலாளிகளை பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த பிசிசி முதலாளிகள் இவர்களே விற்பனை விலையை குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு அதில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விவசாயிகள் தலையிலே, கறிக்கோழி வளர்க்கக்கூடிய விவசாய தலையிலே கட்டுகிறார்கள். கடந்த சில வருடங்களாக கோழி வளர்ப்பு கூலியில் எவ்வித உயர்வும் இல்லாமல் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கல்லூரி மாணவி ஒருவர் காளைகளை தயார்படுத்தி வருவது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனுப்பானடி நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகர் சாமி. காளைகளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் பல வாடிவாசலில் தனது காளைகளை அவிழ்த்துவிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர் காலமானதை அடுத்து அவரது பேத்தி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் திவ்யதர்ஷினி என்பவர் தற்போது தாத்தாவின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். நான் 4வது தலைமுறையா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க தாத்தாவோட அப்பா காலத்துலேருந்தே மாடு வளர்க்குறாங்க. அதனால புதுசா மாடு வளர்க்குறது அப்படிலாம் இல்லை. நாங்கள் பிறந்ததுலேருந்தே இவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூடயே நாங்களும் வளர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்களை எப்படின்னா, இவங்க வத்திராப்பு மலை மாடு. இவங்களை நாங்கள் குழந்தையில கன்றா தூக்கிட்டு வந்தாங்க. சின்ன வயசில் பால் டப்பாவில் பால் போட்டு தான் வளர்த்தோம். இப்போ எங்கள் கூடயே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மாடு வளர்க்குறதுல பெருசாக தனி இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் இல்லை. வீட்டில் ஒரு உறுப்பினர் இருக்காங்க. இப்போ வீட்டில் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் நாங்கள் இவங்களையும் பார்க்குறோம். மிலிட்டரி, மாணிக்கம் என 2 காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தி வருவதாக திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் நடிகர்களை பார்ப்பதற்கு மட்டுமே செல்வதாக திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுவாக நடிகர்களை பார்க்க வருவதற்கும் வாக்களிப்பதற்கும் வேறுபாடு உள்ளதாக கூறினார். தாவேக தலைவர் விஜய் தற்போது வரை கொள்கையை அறிவிக்கவில்லை என்றும் ஒருவேளை தேர்தல் முடிந்த பின்னர் அறிவிக்கக்கூடும் என்றும் கூறினார். இளைஞர்கள் நடிகர்களை பார்ப்பவர் கூட்டம். எங்க ஊர்ல கூட ஒரு ஜவுளி கடை திறக்கிறது நயன்தாரா வந்தபோது பேருந்துலாம் நான் போடவே முடியல. நயன்தாரா என்ன தேர்தல் நின்று ஒரு கட்சி ஆரம்பித்தால் வெற்றி பெறுவாரா என்ன? பார்க்க வருவதற்கும் அவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. வரும் 29ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக அரசின் சட்ட நடவடிக்கையை வலியுறுத்தி தமது அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் கொளத்தூர் மணி தெரிவித்தார். திண்டுக்கல் அருகே ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்தவரின் வீட்டை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் நேருஜி நகரில் வசித்து வருபவர் அபூஸ் அக்மான் என்ற பாபு. இவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் 2 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டும் நடத்தி வந்தார். ஆனால் ஏலச்சீட்டு காலம் முடிந்தும் பணம் திருப்பித் தராமல் கேட்டவர்களிடம் தனக்கு கம்பத்தில் சொத்து இருக்கிறது என்றும் அதை விற்று பணம் தருகிறேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் சிலரிடம் பணம் தர முடியாது என்றும் முடிந்தால் என்னிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஏலச்சீட்டில் பணம் கட்டி ஏமாந்த 3 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அபூஸ் அக்மான் பாபுவின் வீட்டை முற்றுகையிட்டு தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் வீதமாக கிட்டத்தட்ட 20 மாசமா நாங்கள் கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ பணம் கேட்டால் கம்பத்தில் எனக்கு லாட்ஜ் இருக்குது, 10-5 கோடி ரூபாய்க்கு போகும், நான் அதை விற்று தர்றேன் அப்படி இப்படின்ட்டே சொல்லிட்டு நாள் கடந்துகிட்டே போகும் சார். 1 லட்சம் ஒரு வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கேன், இந்தாண்டு இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏலச்சீட்டில் பணம் செலுத்தி ஏமாந்த பொதுமக்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடைக்குடி ஊராட்சியில் முழுமையாக சாலை வசதி ஏற்படுத்தவும் கூடுதல் பேருந்துகள் இயக்கவும் ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்பம்பட்டி, வலையம்பட்டி, கோவிஞ்சம்பட்டி, சமத்துவபுரம் உள்ளிட்ட 7 கிராமங்களில் 4000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. மக்கள் தொழில் சார்ந்தும் கல்விக்காகவும் புதுக்கோட்டைக்கு சென்று வர ஏதுவாக நெய்வாசல்பட்டி முதல் வளையப்பட்டி வரை முழுமையாக சாலை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ரோடு வசதி இப்போ ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சமத்துவபுரம் வந்துருச்சுன்னு சொல்லி 1 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா 1 கிலோமீட்டர் விட்டுட்டாங்க. இந்த 2 கிலோமீட்டரை சரி பண்ணா மட்டும் தான் நாங்கள் முழுசா போயிட்டு வர
வர முடியும். அப்படி இருக்கும்போது அதையும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு ஃபண்டு இல்லை, அதுக்கு வந்து வேற பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குறாங்க. நாங்கள் இங்கே ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னா 2 கிலோமீட்டரை சேர்த்து சாலை போக்குவரத்து ஏற்படுத்தி அதை எங்களுக்கு விரிவுபடுத்தி பேருந்தை வந்து முழுமையாக இயக்கணும். குண்டும் குடியுமாக சேதமடைந்த சாலையில் தொடர்ந்து பயணிப்பதால் அவ்வப்போது விபத்தில் சிக்குவதாகவும் ஊர் மக்கள் கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலமஞ்சுக்காடு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சுத்திகரிப்பு நிலையம் அமைவதால் சுற்றுச்சூழல் பாதித்து வாழ்வாதாரம் பாதிக்கும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த பணியா போயினா அது மேய்ச்சல் நிலத்துக்கு போயிட்டு வருது. அப்போ இங்கே கொண்டாந்து அந்த மலைக்கழிவையோ குப்பையோ கட்டுனா எங்கள் மாடாடுகள் போயிருமா என்ன? எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இது எல்லாத்துக்கும் இங்கே வந்து அரசாங்கம் முக்கியமாக அரசாங்கம் வந்து இங்கே எங்களுக்கு தேவையான எங்களுக்கு சுத்தமான இடத்த கொடுங்க. எங்களுக்கு அதாவது இங்கே வந்து அசுத்தப்படுத்துறதை இங்கே எங்களுக்கு வேணாம். அந்த மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் எங்களுக்கு வேணாம். பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி இப்பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளை தொடங்கினால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சியை மேலும் 3 நாட்கள் நீட்டித்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். சுதா குங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் 1960ஆம் ஆண்டு காலகட்டத்தை கண்முன்னே அச்சு அசலாக கொண்டு வரும் நோக்கில் அமைக்கப்பட்ட வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புல்லக்காட்டு இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை நான் பார்த்தது கிடையாது. அண்டு பழங்காலத்தில் இருக்கிற டென்ட் கோட்டா அந்த எப்படி படம் பார்த்தாங்க அந்த இதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் அது மாதிரி ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன் இப்போ தான். அதுக்கப்புறமா எனக்கு அப்போ யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸு, காரு, அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் அது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், பார்வையாளர்களின் வேண்டுகோளை ஏற்று வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சியை காண டிசம்பர் 28ஆம் தேதி வரை அனுமதிக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். கோவை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக ட்ரோன்களை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு தினமும் சார்ஜா, துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து வரும் ஒரு விமானத்தில் சட்டவிரோதமாக உயர் ரக ட்ரோன்கள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த விமானத்தில் வந்த உடைமைகளை சோதனை செய்தபோது 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 272 ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை கைப்பற்றிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல நிறுவனத்தின் மருந்துகளை போலியாக தயாரித்து நாடு முழுவதும் 16 மாநிலங்களில் விநியோகம் செய்த விவகாரத்தில் முன்னாள் IFS அதிகாரி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உள்ளிட்ட 20 பேரை CBCID போலீசார் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான ராஜாவிடம் நடைபெற்ற விசாரணையில் GST வரி மோசடிக்கு உடந்தையாக இருந்த விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்திக்கு 12 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து ஒசூரில் பதுங்கியிருந்த சத்தியமூர்த்தியை CBCID போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். அத்துடன் GST மோசடிக்கு உதவிய புதுவை GST அதிகாரி ஃபரிதாவிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முக்கிய குற்றவாளி ராஜாவின் மனைவி ஞானப்பிரியா மற்றும் அங்கு பணியாற்றிய 20க்கும் மேற்பட்ட பார்மசிஸ்டுகளை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் வேட்பாளராக பாஜக சார்பில் VV ராஜேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது. திருவனந்தபுரம் மாநகராட்சியின் மொத்தமுள்ள 101 வார்டுகளில் பாஜக 50 இடங்களை பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதையடுத்து திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் பதவிக்கு முன்னாள் IPS அதிகாரி ஸ்ரீலேகா அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. ஆனால் RSS தலையீடு காரணமாக திருவனந்தபுரம் மாவட்டத்தின் முன்னாள் பாஜக தலைவரான VV ராஜேஷை மேயர் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. இவர் கொடுங்கனூர் வார்டில் வெற்றி பெற்றார். இதேபோல் 3 முறை கவுன்சிலராக இருந்த GS ஆஷாநாத் துணை மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாளை நடைபெறும் மேயர் மற்றும் துணை மேயர் பதவி தேர்தலில் இருவரும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதனிடையே முன்னாள் IPS அதிகாரி ஸ்ரீலேகா கேரள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது.
கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் 2400 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இன்று செல்லும் முதலமைச்சர் ஏமப்பேரில் நிறுவப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார். இதையடுத்து வீர சோழபுரத்தில் அனைத்து வசதிகளுடனும் அரசின் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் செயல்படும் வகையில் 139 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 தளங்கள் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள், முதல்வரின் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் வீடுகள், நியாய விலை கடைகள் என 100 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2525 திட்டப் பணிகளை திறந்து வைக்கும் முதலமைச்சர் 81 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைக்கிறார். இதையடுத்து பல்வேறு துறைகளுக்கான 386 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 62 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற பாலமுருகன், தினேஷ், குணசேகரன், ராமு ஆகியோர் வங்கக்கடலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கை விசாரித்த இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி மீனவர்கள் 4 பேரும் இலங்கை மதிப்பில் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிட்டார். இதையடுத்து இந்திய துணை தூதரக அதிகாரிகள் அபராத தொகையை செலுத்திய நிலையில் 4 மீனவர்களும் தங்களுடைய ஃபைபர் படகுடன் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டு துறைமுகத்திற்கு படகு மூலம் அழைத்து வரப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரும் அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த 21 வயதான தியா இந்தியாவின் இளம் நகராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளாவின் கோட்டயம் அருகே உள்ள பாலா நகராட்சி தேர்தலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக வெற்றி பெற்றது அண்மையில் பேசுபொருளானது. பினு புலிகண்டம், அவரது சகோதரர் பிஜு, பினுவின் மகள் தியா ஆகியோர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தியாவிற்கு நகராட்சி தலைவர் பதவி கிடைத்துள்ளது. 26 உறுப்பினர்களை கொண்ட பாலா நகராட்சியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 இடங்களையும், ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஒரு சுயேட்சை ஆதரவு உட்பட 12 இடங்களையும் கைப்பற்றியது. இதனால் தலைவர் பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. காங்கிரஸ் கிளர்ச்சியாளரான மாயா ராகுல் சுயேட்சையாக போட்டியிட்டிருந்த நிலையில் அவர் பினு குடும்பத்திற்கு ஆதரவளித்ததாலும் காங்கிரசின் ஆதரவாலும் தியாவிற்கு பதவி கிடைத்தது. இதனால் பல ஆண்டுகளாக பாலா நகராட்சியில் கேரள காங்கிரஸ் KM மணி பிரிவு செலுத்திய ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி போட்டியிட்ட 6 தொகுதிகளில் 4 வெற்றி பெற்றது. இதில் சசாரம் தொகுதியில் உபேந்திர குஷ்வாஹாவின் மனைவி ஸ்னேலதா வெற்றி பெற்று MLA-வாக உள்ளார். மேலும் தேர்தலிலேயே போட்டியிடாத தனது மகன் தீபக் பிரகாஷை பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர்களுடன் பேசி திடீரென அவரை அமைச்சராக்கினார். இதனால் அதிருப்தியடைந்த ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவின் துணைத் தலைவர் ஜிதேந்திர நாத், மாநில பொதுச் செயலாளர் ராகுல்குமார் உள்ளிட்ட 7 முக்கிய நிர்வாகிகள் கடந்த மாதம் கட்சியில் இருந்து கூண்டோடு விலகினர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி உபேந்திர குஷ்வாஹா நடத்திய ஆலோசனை கூட்டத்தை மொத்தம் உள்ள 4 MLA-க்களில் அலோக்குமார் சிங், மாதவ் ஆனந்த் ஆகிய 2 புறக்கணித்துள்ளனர். அவர்கள் இருவரும் கட்சி தலைமை மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் மேலும் 8 முக்கிய நிர்வாகிகளும் பதவி விலகி உள்ளனர். இதனிடையே இந்த குழப்பங்களின் பின்னணியில் பாஜக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. NPR எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் விவரங்களை போலீஸ் உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளுக்கு எளிதாக வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாட்கிரிட் அமைப்பில் 119 கோடி இந்தியர்களின் மக்கள் தொகை பதிவேடு விவரங்கள் சமீபத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சந்தேக நபர்களின் ஆதார் மற்றும் வங்கி விவரங்கள், ஓட்டுநர் உரிமங்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய பண பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் விசாரணை அமைப்புகள் எளிதாக பெற முடியும். நாட்டில் உள்ள 14,000 காவல் நிலையங்கள் நாட்கிரிட் தரவு கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. அதன்படி குற்றவாளி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன்பே அவரை பற்றிய முழு விவரங்களை விசாரணை அமைப்புகள் பெற முடியும். இதன் மூலம் போலீசார், புலனாய்வு மற்றும் உளவுத்துறையினருக்கு விசாரணைக்கான நேரம் குறைவதுடன் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உதவும் என்று கூறப்படுகிறது. விசாரணை அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் மட்டுமே நாட்கிரிட் தரவுகளை பெறும் வகையில் இருந்த நிலை தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு அதிகாரிகள் மட்டத்தில் உள்ள அனைவரும் எளிதில் அதன் தரவுகளை கேட்டு பெறும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
திருப்பூரில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் டெபாசிட் மெஷினில் கள்ள நோட்டுகளை டெபாசிட் செய்த வழக்கில் மளிகை கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். பாரப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஐசிஐசிஐ தனியார் வங்கி ஏடிஎம் டெபாசிட் மெஷினில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கௌதம் என்பவர் 6000 ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை டெபாசிட் செய்ததாக வங்கி மேலாளர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முருகம்பாளையத்தில் மளிகை கடை நடத்தி வரும் ராஜேந்திரன் என்பவர் வட்டிக்கு கடன் கேட்டு வந்த கௌதமிடம் கள்ள நோட்டுகளுடன் சேர்த்து 40,000 ரூபாய் வழங்கியது தெரியவந்தது. இவ்வழக்கில் ராஜேந்திரனை கைது செய்த போலீசார் கள்ள நோட்டுகளை அச்சிடுவதற்காக அவர் மளிகை கடையில் மறைத்து வைத்திருந்த கலர் ஜெராக்ஸ் மெஷினையும் 6000 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் இருசக்கர வாகனங்களில் சென்று இடியாப்பம் விற்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காலை மாலை நேரங்களில் வீதிகள் தோறும் சைக்கிள், இருசக்கர வாகனங்களில் செல்லும் வியாபாரிகள் இடியாப்ப விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி விற்பனை செய்யப்படும் இடியாப்பத்தில் தரம் இல்லை என பல்வேறு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் உணவு கட்டுப்பாடுத்துறை விதித்துள்ள கட்டுப்பாட்டில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்கள் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் பெற வேண்டும், ஆண்டுக்கு ஒருமுறை அதனை புதுப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான மாவுகளை பயன்படுத்தவும் கை மற்றும் தலையில் உறைகள் அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் இடியாப்பம் விற்பனையில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் மோதும் 3வது T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா வந்துள்ள இலங்கை மகளிர் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்தியா 2-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் இரு அணிகள் மோதும் 3வது போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடக்கிறது. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியின் பேட்டிங், பவுலிங் என இரண்டும் சிறப்பாக உள்ளன. பேட்டிங்கை பொறுத்தவரை ஜமீமா, ஷபாலி, ஸ்மிருதி வந்தனா ஆகியோர் வலு சேர்க்க, பந்து வீச்சில் ஸ்ரீசரணி, வைஷ்ணவி, கிராந்தி ஆகியோர் நம்பிக்கை தருகின்றனர். ஃபீல்டிங்கில் மட்டும் சற்று தடுமாறி வரும் இந்திய அணி அதில் கவனம் செலுத்தும் பட்சத்தில் இன்றைய போட்டியை வெல்வது மட்டுமல்லாமல் தொடரையும் கைப்பற்றி கோப்பையும் வெல்லலாம் என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. கரூரில் நடைபெற்ற 39ஆம் ஆண்டு பிள்ளையார் நோன்பு விழாவில் 1 கிலோ உப்பு 26,000 ரூபாய்க்கு ஏலம் போன ருசிகர நிகழ்வு நடைபெற்றது. கரூரில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாய மக்களின் சமுதாய விழாவான பிள்ளையார் நோன்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் கூடியிருந்த 200 பேருக்கும் ஏலம் எடுத்துக் கொடுக்க அனைவரும் நோன்பு களைந்தனர். தொடர்ந்து வழிபாட்டிற்காக பக்தர்களால் வாங்கி வைக்கப்பட்ட உப்பு, தேங்காய், வாழைப்பழம், சர்க்கரை, கற்கண்டு, குழந்தை சட்டை, ஸ்கூல் பேக், மணமாலை, குபேரன் விளக்கு, பிள்ளையார் சிலை உள்ளிட்ட 18 மங்கள பொருட்கள் சமூக நிதி திரட்டலுக்காக ஏலம் விடப்பட்டன. இந்த ஏல நிகழ்ச்சியில் 1 கிலோ உப்பு 26,000 ரூபாய்க்கும், மணமாலை 10,001 ரூபாய்க்கும் ஏலம் போனது. 1 கிலோ மலை போல செல்வம் தரக்கூடிய உப்பு 26,001 ரூபாய் 3 தரம் வாங்க. இந்நிகழ்வில் கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நகரத்தார் சமூக மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.